சூப்பரா மணக்க மணக்க நம்ம கோயில் புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புளி சாதம். உங்கள நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி டெய்லியும் போடுங்கன்னு சொல்லிட்டு. இந்த புளி சாதம் சங்கீதா செய்ய போற ஸ்டைல் இருக்கே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். கோயில எல்லாம் புளிசாதம் கொடுத்தா சாப்பிடுவீங்கல்ல, அந்த சுவையில இருக்கும். ஆமாங்க, எப்பயுமே யூஸ் பண்ற அதே பொருள் தான். சின்ன சின்ன வித்தியாசங்கள் செய்யும் போதும் அவ்வளவு ருசியா இருக்கும். பட் இன்னைக்கு ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல செஞ்சு காட்ட போறேன். நம்ம சேனல்ல யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். புளிசாதம் செய்யறதுக்கு 1/4 கிலோ அரிசி எடுத்து குக்கர்ல எடுத்து வச்சிருக்கேங்க. சூடா இருக்கிற இந்த சாதத்தை அகலமான ஒரு பவுல்ல கொட்டிடலாம். இது மேலேயே 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுறலாம். சூடா இருக்கும் போதே எண்ணெய் ஊத்துங்க, அப்பதான் சாதம் ஒன்னோட ஒண்ணு ஒட்டாது. ஒரு ஃபோர்க்ல அப்படியே கிளறி கொடுங்க. சாதம் ரொம்ப விதையாட்டமும் இருக்கக்கூடாது, அப்ப சாப்பிடும் போதும் விற்கும். நான் இன்னைக்கு எடுத்திருக்கிற அரிசி சோனா மசூரி அரிசி. நீங்க என்ன அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து தண்ணி வச்சுக்கோங்க. நான் 1க்கு 2 வச்சிருக்கேன் தண்ணி. இந்த சாதம் நல்லா ஆறட்டும், அப்படியே ஒரு பக்கம் வச்சிடுங்க. புளி சாதம் பண்றதுக்கு நம்ம ஸ்பெஷலா ஒரு பொடி வறுத்து அரைக்கணுங்க. ஸோ அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். 1 டீஸ்பூன் மிளகு எடுத்து வச்சிருக்கேன், அதையும் இதிலே போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லி விதை போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகும் போட்டுக்கலாம். கடுகு கண்டிப்பாக போடணுங்க. ஒரு சிலருக்கு டவுட் வரலாம், கசக்குமா அப்படின்ட்டு. கடுகு கசக்காது, இதுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இதோடையே 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் போட்டுக்கலாம். வெந்தயம் ரொம்ப கம்மியாக போடணுங்க, இல்லைன்னா கசப்பாயிடும். 1 டீஸ்பூன் எள்ளும் போட்டுக்கலாம். நான் போடுறது கருப்பெள்ளு. கருப்பெல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல, வெள்ளை எல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல. கருப்பெல்லுல நான் தோல் எடுத்துட்டு வச்சிருக்கேன். இது ஊர்ல இருந்து எங்களுக்கு கொடுத்து விட்டாங்க. இதுலேயே 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். 5 காஷ்மீர் மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். காஷ்மீர் மிளகாய் இல்லைன்னா நீங்க நார்மல் மிளகாயும் போடலாம். ஜஸ்ட் நான் ஒரு கலருக்காக தான் அது போட்டிருக்கேன். இதோடையே கொஞ்சமா கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க. இதில் நம்ம எண்ணெயே போடல, அதனால இது சீக்கிரம் கெட்டே போகாது. இதை எல்லாத்தையும் கம்மியான அனலில் வச்சு தாங்க வறுக்கணும். இது ரொம்ப முக்கியம். ரொம்ப வறுத்துட்டிங்கன்னா கசப்பாயிடும். பாருங்கள், எல்லாமே நல்லா செவந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை வேற ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு கொரகொரப்பாக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. ஸோ இப்போ அரைச்ச பொடி அப்படியே ஒரு பக்கம் வச்சுடுங்க. வாங்க இப்போ எப்படி புளிக்குழம்பு செய்கிறதுங்கிறதும் பார்க்கலாம். புளிக்குழம்பு பண்ணுறதுக்கு பெருசாக ஒரு வெங்காயம் சைஸு புளி எடுத்து 20 நிமிஷமாக சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க. இப்போ இந்த புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். புளி தண்ணி ரொம்ப தண்ணியாட்ட கரைச்சிங்கன்னா நமக்கு புளிக்குழம்பு கொதிச்சு வரத்துக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதனால இந்த புளி தண்ணியை நல்லா திக்காக எடுத்துக்கோங்க. இப்போ இது 2-3 வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா திக்காக கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. புளி தண்ணி கொஞ்சம் கூட சக்கை இல்லாம நல்லா கரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேங்க. அதே மாதிரி நான் எடுத்திருக்கிற புளி பாத்தீங்கன்னா பழைய புளி புது புளி ரெண்டும் கலந்து எடுத்திருக்கேன். புளி இப்படி ரெண்டும் கலந்து எடுக்கும் போதும் நல்லா ப்ரௌன் கலரா வரும். அதே மாதிரி டேஸ்டும் நல்லா இருக்கும். இப்போ இந்த புளி தண்ணி அப்படியே ஒரு பக்கம் வச்சிடுங்க. புளிக்குழம்பு பண்றதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டேங்க. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் தாங்க விட்டுறேன். புளிக்குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் நிறையா விட்டிங்கன்னா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இதோடையே ஒரே 1 டீஸ்பூன் நான் விளக்கெண்ணையும் ஊற்றிக்கிறேங்க. இது ஆப்ஷனல் தான். விளக்கெண்ணெய் ஊற்றும் போதும் அதுவும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நம்ம சாதத்துக்கு எண்ணெய் நிறைய ஊற்றணுங்கிற அவசியம் கிடையாது. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினாலே அந்த பிசுபிசுப்பு தன்மை அதிகமாக வரும் விளக்கெண்ணெயில். இதுலேயே கடுகு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதோடையே விருப்பப்பட்டா 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே பொடியில் வெந்தயம் போட்டு அரைச்சதுனால இப்போ போடல. கடுகு பொரியுதுங்க. இதோடையே 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ அடுப்பணல் ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க. 1 கைப்பிடி வேர்க்கடலை பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது வறுக்காத பருப்பு தாங்க, அதையும் இதிலே போட்டுக்கலாம். வேர்க்கடலை பருப்பை நீங்கள் கூடி குறைச்சி போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம்தான். கம்மியான தீயிலே இது எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுக்கணுங்க. சப்போஸ் பூண்டு சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டேஜில் பூண்டும் சேர்த்துக்கலாம். 6 காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் தாராளமாகவே போடணும். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் நம்ம பெருங்காயம் போடணும். ஸோ அதுக்காக 1 டீஸ்பூன் பெருங்காய பொடி எடுத்து வச்சுருக்கேன். இதில் இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஜஸ்ட் 1 டீஸ்பூன் விடுங்க போதும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் அடுப்பணல் கம்மியாக வச்சுக்கிட்டு தான் இதெல்லாம் பண்ணுறேன். தண்ணியில் கரைச்ச இந்த பெருங்காயத்தை அப்படியே இதில் ஊற்றிடுங்க. இப்படி செய்யும் போதும் அதோடைய சுவையே வேறு. இதோடையே
1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதிலே போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி. இந்த மிளகாய் பொடி போடுறதும் ஆப்ஷனல் தான், பட் இது போடும்போது அதுக்கு ஒரு சுவை. இந்த அளவு கிளறி கொடுத்தா போதுங்க. இப்போ புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுவும் இதிலே ஊற்றிடலாம். இப்போது இந்த புளிக்குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போடுங்க, அதுதான் ருசியாக இருக்கும். இப்போ அடுப்பை நல்லா ஃபுல்லாக வச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க. கிளறி கொடுத்துட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சு வரட்டுங்க. அவ்வளோதாங்க. இந்த புளிக்குழம்பு நல்லா தேன் மாதிரி ஆகணும். ஸோ அது வரைக்கும் மீடியமான அனலில் வச்சு இதை நல்லா கொதிக்க விடணுங்க. இடையில விடாமல் கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ அடுப்பை நல்லா மீடியமாக வச்சிட்றேன். இதை க்ளோஸ் பண்ணிடலாம். 5 நிமிஷம் இப்படியே இருக்கட்டுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். 5 minutes later. 5 மினிட்ஸ் ஆச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கமகமன்னு வாசம் வருது பாருங்க. முன்ன இருந்ததை விட குழம்பு நல்லா சுண்டி இருக்கு. இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுத்துருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம புளியோதரை பொடி ரெடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா, இதில் இருந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் போடுங்க. மீதி பொடியை அப்படியே வச்சுருங்க. இதை சாதம் கிளறும் போது போடணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த பொடி போட்ட உடனே அப்படியே குழம்பு திக்காயிடும், எண்ணெய்லாம் மேலே தெறிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அடுப்பணல் இப்போ ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க. இன்னும் 3 நிமிஷத்துக்கு இது கம்மியான தீயிலேயே இப்படியே இருக்கட்டும். ஆனால் இடையில கிளறி கொடுங்க. 3 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். செம்மையாக கொதிக்குது பாருங்கள். எல்லாமே சுண்டிடுச்சு. நம்ம ஊற்றின அவ்வளோ எண்ணெயும் மேலே வந்துடுச்சு. ஸோ இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுத்துருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. புளிக்குழம்பு இது மாதிரி தேன் மாதிரி அப்படியே திக்காக இருக்கணுங்க. இது மாதிரி செய்யும்போது தான் நீங்கள் 6 மாதம் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணாலும் கெட்டே போகாது. கொஞ்சமாக இதில் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதுக்கு கருவேப்பிலை கொஞ்சம் நிறைய பிடிக்கும். இந்த புளிக்குழம்பு நல்லா ஆறட்டுங்க. அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சுடுங்க. புளிக்குழம்பு ஆறுறதுக்குள்ளே நம்ம ஒரு தாளிப்பும் ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். சும்மா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுடலாம். அடுப்பணல் கம்மியாக வச்சு இந்த வேர்க்கடலையை செவக்க வறுத்துக்கணுங்க. ஏற்கனவே புளிக்குழம்புல வேர்க்கடலை போட்டிருக்கோம், பட் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா போட்டு பாருங்கள், லாஸ்ட்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த தாளிப்பு செய்கிறது ஆப்ஷனல் தாங்க. பாருங்கள், வேர்க்கடலை செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கக்கூடாது. இந்த பச்சை நிறம் மாறாமல் பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம சாதம் ஆற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து ஜஸ்ட்டு ஒரு தடவை அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுங்க. கட்டி இருந்தால் அப்படியே உடச்சி கொடுத்துருங்க. சாதம் நல்லா ஆறி இருக்கணும். இப்போ இதில் தேவையானதெல்லாம் போட்டுக்கலாங்க. பச்சையாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க பொடி இருக்குது இல்லைங்களா, இதில் இருந்து தேவையான அளவு போட்டுக்கணும். மீதி நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நான் 2 டீஸ்பூன் போடுறேன். இன்றைக்கி நம்ம வச்ச புளிக்குழம்புக்கு இந்த பொடி ஃபுல்லாக போட்டால் கரெக்டாக இருக்கும். பட் நம்ம வச்ச புளிக்குழம்பு இந்த சாதத்துக்கு மீதமாக இருக்கும். அதுலேருந்து கொஞ்சம் தான் எடுத்து நம்ம இன்னைக்கு கிளற போகிறோம். பொரிச்சு வச்ச வேர்க்கடலை பருப்பும் கருவேப்பிலையும் இதிலே போட்டுக்கலாம். என்னடப்பா இவ்வளோ வேலையா அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த தாளிப்பு விருப்பப்பட்டா செய்யலான்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி புளிக்குழம்பு நீங்கள் முன்னாடி நாளே செஞ்சு வச்சுருங்க. எப்போ உங்களுக்கு புளி சாதம் தேவையோ அப்போ சாதம் வச்சுட்டு புளிக்குழம்பு எடுத்து கிளறுனா போதும். புளிக்குழம்பும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ எந்த அளவு நம்ம எடுத்த சாப்பாட்டுக்கு தேவைப்படுதோ ஸோ அந்த அளவு மட்டும் எடுத்துக்கலாங்க. நீங்கள் உப்பு பத்தலைனா கூட டேஸ்ட் பார்த்துட்டு இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். நம்ம பொடி பண்ண பார்த்தீங்களா, அதில் கொப்பரை தேங்காய் கூட நீங்கள் கொஞ்சம் போட்டு வறுத்து பொடி பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு அது பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஸோ விருப்பப்பட்டால் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. புளிக்குழம்பு பத்தாத மாதிரி இருக்குது, நான் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். சாதத்தோட கலர் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் பத்துதா இல்லையான்னு. பாருங்கள், மீதி இருந்த புளிக்குழம்பை நான் ஒரு டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எப்போ வேணுமோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணலாம். சூப்பராக மணக்க நம்ம கோயில் புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். நம்ம புளி சாதம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி
உங்களுக்கு தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றாங்க. ட்ராவல் பண்ணும்போது இந்த புளி சாதம்லாம் எடுத்துகிட்டு போகும்போதும் சீக்கிரமாக கெட்டு போகாது. இன்னைக்கு நான் செஞ்ச இதே டிப்ஸோடையே செய்யுங்க. மெயினாக இந்த சாதத்துக்கு டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன அளவுகள் சொன்னனோ என்ன பொருட்கள் போட்டனோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு 1/4 கிலோ சாதத்துக்கு தான் நான் கிளறி காமிச்சிருக்கேன். இன்னும் மீதி புளி குழம்பு நான் அப்படியே வச்சிருக்கேன். எப்போ வேணுமோ நம்ம அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். கோயிலில் சாப்பிட்ற மாதிரி புளி சாதம் டேஸ்ட் வரணும்னா நம்ம இதுக்கு ஸ்பெஷலாக ஒரு புளியோதரை பொடி அரைச்சி போட்டோம் பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது ஒரு நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும், வாசனையும் கொடுக்கும். இன்னொரு மெயினான விஷயம், இந்த சாதம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்த்தீங்கன்னா ரொம்ப விதையாட்டம் இருக்கக்கூடாது. இப்போ நான் செஞ்சு முடிச்சுட்டேன் பாருங்க. இப்போ இப்படி அழுத்துனீங்கன்னா இந்த சாதம் வந்து உடையணும். இப்படி இருந்தால் தான் சாப்பிடும்போது விற்காம நல்லா இருக்கும். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். புளி சாதம் சாப்பிட்றதுக்கு சொல்லணுமா என்ன, சாப்பிட்ருவோங்க. ஓ மை காட், சத்தியமாக சொல்கிறேன், இதுக்கு தொட்டுக்கெல்லாம் ஒன்றுமே வேணாம். வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது கண்டிப்பாக இதை சாப்பிட்டே ஆகணுங்க. நம்ம ஊரில் இருந்துக்கிட்டு புளி சாதம்லாம் சாப்பிட்லாம் எப்படிங்க, அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி லாஸ்ட்டாக வேர்க்கடலை கருவேப்பிலாம் போடும் போதும் அப்படி சாப்பிடும் போதும் நல்லா க்ரன்ச்சாக அவ்வளோ சுவையாக இருக்கும். சாப்பாட்டை பற்றி பேசினா நிறைய பேசுவேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு ப்ளீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்துட்ருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேர் கேட்குறீங்க டெய்லி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணுறேன். ஒரே ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட், நிறைய பேர் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கேட்குறீங்க. ஸோ நீங்கள் எதை கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ ப்ளீஸ் ரெசிபி நேம் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம இது வரைக்கும் போடாத ரெசிபியாக இருக்கும். என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும் நான் ஏற்கனவே என்ன ரெசிபி போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி நமக்கு ஃபேஸ்புக்லேயும் குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்குது. ப்ளீஸ் அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye. Love you all.